ரஜினியை இயக்குனவன் நான். ஐஸ்வர்யா ராய் என்னோட படத்துல நடிக்கிறது உண்மைதான். பி வாசு. ஐஸ்வர்யாவும் 1000 காக்கவும்ன்ற படத்துல ஐஸ்வர்யா ராய் நடிக்கிறது உண்மைதான்னு இயக்குனர் பி வாசு சொல்லியிருக்காரு. பி வாசு இயக்கும் ஐஸ்வர்யாவும் 1000 காக்காவும் படத்துல ஐஸ்வர்யா ராய் நடிப்பதா 2 நாளைக்கு முன்னாடி செய்தி வெளியாச்சு. ஆனா இந்த செய்தியை மறுத்த ஐஸ்வர்யா ராய் தரப்புல அறிக்கை ஒண்ணு வெளியாச்சு. பி வாசு படத்துல நடிப்பது பத்தி முடிவு எடுக்கல, என்கிட்ட 60க்கும் மேற்பட்டோர் கதை சொல்லியிருக்காங்க, அதுல ஒரு கதையா பி வாசு சொன்ன கதையும் இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இது பத்தி கருத்து தெரிவிச்சுற இயக்குனர் பி வாசு, நான் ரஜினி படங்களையே இயக்குனவன், ஐஸ்வர்யா ராய் பெயரை பயன்படுத்தி சம்பாதிக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நான் ஐஸ்வர்யா ராயை சந்திச்சதும் கதை சொன்னதும் 100% உண்மை. கதை தான் அந்த படத்தோட ஹீரோ. படம் முழுவதும் நாயகியை சுத்தியே இருக்கும். அந்த வேஷத்துல ஐஸ்வர்யா நடிக்க இருக்காங்க. ஐஸ்வர்யா ராய் வெளியிட்டிருக்கும் செய்தி குறிப்புல பி வாசுவை சந்திக்கலன்னோ பி வாசு யாருன்னு தெரியாதோன்னு குறிப்பிடவே இல்லையே. பி வாசு, மணிரத்னம் உள்ளிட்ட பலர்கிட்ட கதை கேட்டிருக்கன்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் எந்த படத்துல முதல்ல நடிக்கிறதுன்னு முடிவு செய்யலன்னே சொல்லியிருக்காங்க. இது நாயகியை சுத்தியுள்ள கதைன்றதுனால நான் நாயகர்களிடம் பேசும்போது மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களை ஒப்பந்தம் செய்யும் போதும் நாயகி யாருன்னு கேட்பாங்க. அதுக்காக அளிக்கப்பட்ட முதல் பத்திரிக்கை செய்தி இது. இந்த படம் படப்பிடிப்புக்கு போக குறைந்தபட்சம் இன்னும் 8 மாசங்கள் ஆகும். அப்படி இருக்கும்போது இப்பவே ஏன் இந்த பத்திரிகைகளுக்கு செய்தியை கொடுத்தீங்கன்னு தான் ஐஸ்வர்யா ராய் நினைக்கிறாங்க. படத்துக்கு இன்னும் தேதிகள் ஒதுக்கலனேன்னு கேட்டாங்க. நான் அவங்க கிட்ட எனக்குரிய காரணங்களை சொல்லிட்டேன். இந்த படத்துல ஐஸ்வர்யா ராயோட நிறைய காகங்கள் நடிக்க இருக்கு. இதுக்கான பிரான்ஸ்ல இருந்து தனி பயிற்சியாளர்கள் வராங்க. காக்கைகளுக்கு பயிற்சி அளிக்க 2-3 மாதங்கள் ஆகும். ஆகவே இந்த படத்துல ஐஸ்வர்யா நடிக்க இருக்கிறது முழுக்க உண்மை. அவங்க என்னோட படத்துல நடிக்க மாட்டேன்னோ எதுவும் முடிவாகலன்னோ அவங்க தரப்புல வெளியிட்ட அறிக்கையில குறிப்பிடப்படலன்னு பி வாசு தெரிவிச்சிருக்காரு.